வணக்கம். இது வந்து பிரண்டை. நீங்கள் பிரண்டையை பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. இதில் வந்து 4 பட்டை பிரண்டை. இதில் 3 முப்பிரண்டை, இரட்டை பிரண்டை, ஒத்தை பிரண்டைன்னு பிரண்டையிலே 4-5 வகை இருக்குது. விஷப்பிரண்டையும் இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக அதை நம்ம இதை பார்த்து சாப்பிட்ணும். இதோடைய இலை வந்து இதை பிரண்டை கீரைன்னு சொல்லுவாங்க. இதோடைய இலையை வந்து நம்ம மருத்துவத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இது பல்வேறு விதமான மருத்துவ பயன்பாட்டுக்கு இது நம்ம பயன்படுத்தலாம். மூட்டு வலி, முதுகு வலி, இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்களுக்கு நம்ம உபயோகப்படுத்தலாம். இதை பார்த்தீங்கனாலே ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இது ரிச் கால்சியம் இருக்குது. ரொம்ப கால்சியம் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக வாயில் நம்ம அப்படியே போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதிரி அரிப்பு மாதிரி ஏற்படும். அதனால் இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம அரிப்பு இல்லாமல் சாப்பிடணும்னா இதில் புளி தேவையான அளவுக்கு குடன் புளி அல்லது சாதாரண புளி கூட நீங்கள் போட்டு சமைச்சிக்கலாம். அது சமைக்கும்போது கண்டிப்பாக புளி சேர்த்துக்கிடணும். இல்லைன்னா ஒருவித அரிப்பு ஏற்படும். மற்றும் இல்லாமல் இதில் வந்து பல்வேறு பிரண்டை உப்புன்னு தயாரிக்கப்படக்கூடியதும் இந்த செடியிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. இது ஒரு மருத்துவ மூலிகை. கீரை வகையிலையும் இதை சேர்த்துக்கிடுவாங்க. பிரண்டை கீரைனோட இதை சொல்லுவாங்க. இது சும்மா இதை நடணும்னா நீங்கள் ஒரு 2 கன்று ஒடிச்சு சும்மா மண்ணில் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு உள்ள ஆழமாக வச்சு நல்ல மண்ணை நல்லா அணைச்சி விட்டிங்கனாலே போதும். அது இயற்கையாகவே வந்து வளர்ந்துடும். அந்த அளவுக்கு ஒரு இயற்கையான ஒரு தன்மை உடைய ஒரு பிரண்டை. நன்றி.